ஹலோ சார். வாங்க மிஸ்டர் மனோ, உங்க வரவு நல்வரவு Thank you, ஆகுங்க. உட்காருங்க. வா அருணகிரி, நீ உட்காரு. அருணகிரி, ஏன்பா நம்ம ஃபேக்டரியோட லாப நஷ்ட கணக்கு, டேர்ன் ஓவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்க சொல்லு. சந்தேகமா? சந்தேகமே இல்லாம ஒரு சந்தேகமும் இல்லை. மனோ, இந்த வருஷம் என் கம்பெனி கிடைச்ச லாபத்தை பற்றி அருணகிரி ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? சொன்னாரு. மனோ, 5% தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் இந்த வருஷம் யூனியன் லீடர் முத்துவேலு 20% வேணும்னு சாதிச்சுட்டான். மேனேஜ்மெண்ட்டுக்கு நிகர லாபமே இல்லாமல் பண்ணிட்டான். அந்த யூனியன் லீடரை உடனே வேலையை விட்டு எடுத்துருங்க. சபாஷ், நானும் அதே தான் அவன் மேலே ஒரு பெரிய பழியை போட்டு அவனை தூக்கிடுறேன். அப்படி நீங்கள் தூக்குனாலும் அவனை விட மோசமானவன் யூனியன் லீடர் ஆகிட்டா என்ன செய்வீங்க? ஆமாம்ல மனோ, உங்கள் சஜஷன் என்ன? இப்போ எதுக்கு கவலைப்படுறீங்க? நானே யூனியன் லீடர் ஆயிடுறேன். அப்படின்னா சரி. ஆமாம் அருணகிரி, உனக்கு எப்படி அவன் மனசில் இருக்கிறலாம் பட்டு பட்டுன்னு தெரியுது? புட்டு புட்டு வைக்கிற? அவர் மனசில் இருக்கிறது எங்கே சொன்னார்? என் மனசில் இருக்கிறதானே சொன்னேன். என்னையா, அப்போ இந்த மனோ சரியானபடி நினைக்கிறது இல்லையா? இல்லை இல்லை, மனோ சார்ட்ட பேசி பேசி அவர் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் மனசுலையும் இதே தான் இருக்கும் இல்லை மனோ சார்? ஆமாம் சார். ஆமாம் சபாபதி, உன் பொண்ணுக்கும் மனோ சாருக்கும் அலைன்ஸ் விஷயமா பேசினியே, அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலையே. எனக்கு மனோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என் பொண்ணுக்கு கடவுள் பக்தி அதிகம், இவருக்கு கடவுள் பக்தியே இல்லை. அதான் என்ன செய்யலான்னு ஒரு யோசனையாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனியோட அவங்க கம்பெனிக்கு ஒரு அலைன்ஸ் வேணும்ல, கல்யாணம் ஒரு பாலமாக அமையும்ல, அதைத்தான் சொல்கிறாரு இல்லை மனோ சார்? பார்த்து சார், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த பையன் மனோவை பற்றி நீ என்ன நினைக்கிற? நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது? அவன் நல்ல திறமையான பையன். அவனோட பிஸ்னஸில் கூட்டு வச்சுக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சுருக்கணும். நீ கூட்டு வைப்பியோ பொரியல் வைப்பியோ, அவன் பிஸ்னஸில் எப்படிப்பா? நீ வேணா இன்டர்வியூ பண்ணி பாரு. அன்னைக்கு மாதிரி விளக்கம் நான் சொல்ல வேண்டியதில்லை, தானா புரியும். வா மனோ. என்ன சார், ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அருணகிரி இப்போ தான் வந்தார். அருணகிரி உங்ககிட்ட எல்லா ஃபைல்ஸும் காமிச்சாராமே. ஆமாம், ஆனால் ஒன்றும் புரியல. அவன் எது பேசினாலும் புரியாது. ஃபைலில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக இருக்க, அப்புறமும் புரியலையா? நீ சரியாக படிச்சிங்களா? சார் ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுடா. நான் இங்கே கம்பெனியில் குந்தி நிற்கிறேன்டா. டே கஸ்மாலா, உன்னை பார்க்க தான் வந்து நிற்கிறேன். வைடா ஃபோனை. என்ன நடக்குதுங்க? ஆக்சுவலி சார், எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, அதனால நான் உடனே கிளம்பி ஆகணும். ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய். நான் உள்ள வரும்போது வெளியே போனாரு. யாருப்பா அவரு? பார்க்க அசப்புல சோனாசல மாதிரியே இருந்தாரு. கூப்பிட பார்க்காமலே போயிட்டாரு. அவர் தான்மா அப்பா உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள. என்னப்பா கண்ட ஃப்ராடுங்களை என் தலையில கட்டி வைக்கலான்னு பாக்குறீங்களா? என்னம்மா சொல்ற? மனோ பெரிய பிரில்லியன்ட், பெரிய பிசினஸ் மேன். நான் பார்த்துருக்கிற பக்திமான் சோனாசலத்தோட ரெட்டே சகோதரன் தான் இந்த மனோ. அவன் ஒரு பொறுக்கி. அவனுக்கு நல்ல புத்தி வரணும்னு தான் அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறேன்னு சோனாசலம் சொன்னாரு. அவன் நம்ம பிசினஸ்க்கு வேணாப்பா, என் வாழ்க்கைக்கும் வேணாம். ஆமாம்மா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். உனக்கு வேற ஒரு நல்ல பையனா, பணக்கார வீட்டு பையனா பார்க்குறேன். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்குப்பா நெய் கலையிறீங்க? சோனாசலம் ரொம்ப நல்லவருப்பா. அம்மா, நீ சொன்ன மாதிரி இவனும் அவனும் ரெட்ட பிரிவியா இருந்தா அப்போ அவனும் ஃப்ராடாக தானே இருப்பான். அப்படி சொல்லாத. பிறந்த நேரத்தில் 2 நிமிஷம் மாறினாலும் ஜாதகமே மாறிடும். அதான் சொல்கிற, சோனாச்சலம் நல்லவனா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் அங்கிள், நீங்க தான் அவனை பார்த்துருக்கீங்களே, அவனை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். கடவுளே, இவனாவது சொதப்பாமல் இருக்கணும்.